தோழி முத்துலட்சுமி. ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேச தெரியாது, ஏதோ சும்மா ஜாலியாக அப்படி பேசிட்டு போவோன்னே. மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனுஷன் வந்து நம்மளோட வாழ்க்கை பாதையை இன்று இங்கு வருகை தந்து தங்கள் நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்திப்பு நினைவுகளை புதுப்பிக்கும் ஒரு தருணமாகவும் உறவுகளை மீண்டும் இணைக்கும் ஒரு தருணமாகவும் அமைய வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய விருப்பமாகும். போதும், அவ்வளோதான், வராது சார். சவுண்டை வரல சார், டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஃபியராக இருக்குது. ஓகே, நாங்கள் சத்தம் போட்டிங்கன்னா பரம்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பார்த்துக்காங்க. அதனால் அமைதியாக இருக்கணும். நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான நம்முடைய ஆசிரியர் திரு ராஜகோபால் ஆசிரியர் அவர்களை, தமிழ் ஆசிரியர் அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அருமை ஆசிரியர் லிங்கத்துறை ஆசிரியர். பேரை கேட்டாலே சும்மா அதிர்தல்னு சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் அதர வைத்த ஒரு மனிதர். அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கணித ஆசிரியர் திரு ஜெயசிராஜ் ஆசிரியர் அவர்களை வருக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தற்போதைய தலைமை ஆசிரியர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்து நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஆசிரியை திருமதி வனிதா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இப்போது நம்மோடு கூட தோளுக்கு தோளாக நின்று எப்பொழுதும் ஒத்துழைக்கும் அருமை ஆசிரியர் லிங்டன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தற்போதுள்ள ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம ஆசிரியரை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட குழந்தைகளை வெளியே விட்டுட்டு போகிறாங்க, வீட்டில் விட்டுட்டு போகிறாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போவாங்க, என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாக்கி பக்கத்து கிளாஸில் இருக்க டீச்சரை கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க, என் பிள்ளைங்களையும் சேர்த்து பார்த்துக்காங்கன்னு சொல்லி. அதனால தான் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆசிரியரே வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாருமே ஆசிரியர் என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி நம்மளுடைய ஆசிரியர்களை கொண்டாடுறதுக்கு இந்த நாளை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். முதலாக எங்களுக்கு தாய்மொழியாக தமிழை கற்றுக் கொடுத்த எங்களுடைய தமிழ் ஆசிரியர் ராஜகோபால் சார் அவங்களை பற்றி சொல்லியே ஆகணும். பாடத்தை மட்டும் சொல்லித்தரல, அதோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்கிறது என்னென்னா,
ஒரு மனப்பாட பகுதியாக இருக்கட்டும், ஒரு லீவ் லெட்டராக இருக்கட்டும், சார் எழுத வச்சாங்க அப்படின்னா அதில் மெயினாக எங்களுக்கு சொல்லி தரது இந்த கமா இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கா, அந்த மெமரி போய் முடிஞ்சோடனே லாஸ்ட் அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு பார்த்து கூட எங்களை அடிப்பாங்க. இப்போ வர நாங்கள் ஒரு 8 வருஷமாக ஆசிரியராக இருந்தேன். இப்போ கூட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அதை பண்ணணும்னா முதல்ல தான் நாங்கள் பார்க்கக்கூடியது லீவ் லெட்டரில் அந்த கமா போட்டிருக்காங்களா, ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா, அதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு எங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தியிருக்காங்க. எங்கள் ஆசிரியர்களை நாங்கள் வாழ்த்திய திறனும் சத்தமாக ஒரு கைத்தட்டலாம். எங்களுடைய 8ஆம் வகுப்பு அறிவியல் ஆசிரியர், கணித ஆசிரியர் ரெண்டும் சேர்ந்து சொல்லலாம். அவங்களோட எக்ஸாமுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏன்னா அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு கொஸ்டின் கேட்டு இந்த மொழியிலே தான் அடிப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு நாள் இந்த சிட்டி ரோபா மாதிரி தான், இந்த புக் எடுத்தோம் இப்படி ஒரு பரட்டு அவ்வளோதான். அந்த அளவுக்கு எங்களை மெமரி பவர் ஆக்கி வச்சுருப்பாங்க. எங்களோட லிங்கதுரை ஆசிரியர் அவர்களே இந்த நேரத்தில் வாழ்த்தி வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய ஜெயசுராஜ் ஆசிரியர் அவர்கள், மேக்ஸு வாய்ப்பாடுனாலே சார்ட்ட தான் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பாடு தான், அது வரிசையெல்லாம் கேட்க மாட்டாங்க.